எந்த கணவர்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, நான் என் மனைவியை சந்தோஷமா வச்சிருக்கேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் திருப்தியா வச்சிருக்கேன் அப்படிம்பாரு. எந்த மனைவிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, பிள்ளைக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா போதுமா ஐயா, இல்லை பொண்டாட்டிக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டா போதுமா, 10 நிமிஷம் உட்காந்து பேச வேணாமா, நான் பேசுறதை கேட்க வேணாமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி மணிக்கணக்காக கேட்டாயா நான் பேசுறத, ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. உட்காந்து பொண்டாட்டிகிட்ட பேசுறது கூட நேரம் இல்லை, நம்ம ஏதாவது பேசலான்னு வந்தாத்தையும் என் உரட்டை விட்டு தூங்கி இருப்பான் அப்படின்ற மாதிரியான மனக்குறையோடு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் இந்த மனைவியை நல்லா பார்த்துக்கக்கூடிய சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஜாதகத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னாக்க தாராளமாக பண்ணலாம். நீங்கள் என்ன லக்ன ராசியாக வேணாலும் இருங்க. ரிஷபத்தில் செவ்வாய் உட்காந்து சந்திரன் பார்க்குறார் அல்லது சந்திரன் சேர்ந்திருக்கிறார், அல்லது ரிஷபத்தில் சந்திரன் உட்காந்து செவ்வாய் பார்க்குறார் அல்லது செவ்வாய் சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது பொண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க தன்னுடைய வாழ்க்கை துணையை சந்தோஷமாக வச்சுக்குவாங்க, மனைவியை அல்லது கணவரை சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு 1008 மனக்குறை இருக்கும், அதெல்லாம் தீர்க்க முடியாது. பட் இருந்தாலும் எல்லா வகையிலையும் இவங்க சந்தோஷமாக வச்சுக்குவாங்க.